ஹாய் கேஸ், நம்ம சேனலில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டென்ட் கிரியேஷன் ரிலேட்டட் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். லாஸ்ட் வீடியோஸில் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம்னா என்ன, நிச்சயம் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயிலாக ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் பார்க்க போகிறோம்னா, இந்த நிச்சயிலே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் நிச்சி இருக்குது. பிராட் நிச்சி, இன்னொன்று மைக்ரோ நிச்சி. அதெல்லாம் என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிராட் நிச்சி அண்ட் மைக்ரோ நிச்சியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நிச்சயம் என்னன்னு சும்மா ஒரு லைனில் சொல்லிடுறேன். நிச்சயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணிட்டு அது ரிலேட்டடாக வீடியோ போடுவோம். உதாரணத்துக்கு ஃபினான்ஸு, குக்கிங்கு, ரியல் எஸ்டேட், டெக்ஸ்டைலு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி அதில் வீடியோ போடும் பார்த்துங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நிச்சி. இந்த நிச்சியில் 2 டைப் இருக்குது. ஒன்று பிராட் டைப், இன்னொன்று மைக்ரோ டைப்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது என்னுடைய நிச்சி சூஸ் பண்ணிக்கிறேன்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது பிராட் நிச்சி. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட டைப் இருக்குது. எஸ்இஓ, கூகுள் ஆட்ஸு அண்டு இமெயில் மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப் இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு ஒரு சின்ன டாப்பிக்கை சூஸ் பண்ணிட்டு அதை வீடியோ போடுறது தான் வந்து மைக்ரோ நிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா, நான் வந்து பிராட் நிச்சி சூஸ் பண்ணுவா இல்லை மைக்ரோ நிச்சி சூஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் எந்த மாதிரியான நிச்சயை சூஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி நான் வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு நிச்சயம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் குக்கிங், ஃபினான்ஸு, ரியல் எஸ்டேட் எந்த டாபிக் சூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பெரிய டாபிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு பெரிய டாபிக். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் சூஸ் பண்ணாலும் சரி, சூஸ் பண்ணாலும் அதெல்லாம் ஒரு பெரிய டாபிக். இந்த டாப்பிக்குள்ளே ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன டாபிக் வரும். உதாரணத்துக்கு எஸ்இஓ, கூகுள் ஆட்ஸ், கண்டென்ட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கீழே வரும். ஓகேங்களா? நீங்கள் எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற பெரிய நிச்சயம் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ளே இருக்கக்கூடிய சின்ன நிச்சயம் சூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்ற சின்ன நிச்சயம் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அது ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் க்ரோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் அடுத்து என்ன இமெயில் மார்க்கெட்டிங், அப்படியே இமெயில் மார்க்கெட்டிங், அப்படியே சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்தோன்னா ப்ராடாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? நீங்கள் எந்த நிச்சயம் சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு நீங்கள் குக்கிங் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். குக்கிங் தான் உங்கள் நிச்சயம் தான். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்வது எப்படி, மட்டன் பிரியாணி செய்வது எப்படி, வெஜ் பிரியாணி, காளான் பிரியாணி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு வேறு ரெசிபி ஃபுட்டு எப்படி சமைக்கிறது, இந்த மாதிரி போடாமல் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக குக்கிங்லேயே இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து குக்கிங்கில் நான்வெஜ் மட்டும்தான் சொல்லித்தர போகிறேன். நான்வெஜ்ஜில் எக்ஸ்பெஷலி சிக்கன் மட்டும்தான் சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி சிக்கனில் எக்ஸ்பெஷலி நான் வந்து பிரியாணி மட்டும்தான் சொல்லித்தர போகிறேன். அப்படி உங்கள் நிச்சயம் வந்து ஆரம்பத்தில் சுருக்கிக்கோங்க. ஒரு ஆடியன்ஸ் வந்து பில்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டும்தான் சொல்லி தந்தீங்களா, சிக்கனில் பிரியாணி மட்டும்தான் சொல்லி தந்தீங்களா, இப்போ சிக்கன் பிரியாணிலேருந்து அடுத்து சிக்கன் 65 எப்படி செய்கிறது எப்படி, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ராடு போங்க. நிறையா பேர் என்ன பண்ணியிருந்தாங்க, எடுத்தோடனே ஒரு ப்ராடானே நிச்சயம் சூஸ் பண்ணுறாங்க. ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கக்கூடிய பட்சத்தில் மைக்ரோ நிச்சி சின்ன அந்த ப்ராடு நிச்சிக்குள்ளே ஒரு சின்ன நிச்சயம் சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஆடியன்ஸ் வந்து குரோ ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிச்சயிலேருந்து அப்படி அப்படியே போய் அதுக்கப்புறம் ப்ராடை சூஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே ப்ராண்ட் நிச்சயம் சூஸ் பண்ணாதீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு ஃபார்முலா. இந்த மாதிரியான வேல்யூபுளான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.